Hi students, very good morning to all. I am Dinagaran from Swami Vivekananda Metric High Secondary School. Now I am going to talk about Darwin's theory of natural selection. Darwin's theory of natural selection. Darwin, he was a father of natural selection. He was a father of natural selection. Natural selection அப்படின்னா நம்ம தமிழ் என்ன சொல்லணும், இயற்கை தேர்வு. இயற்கை தேர்வின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா டார்வின்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ டார்வினை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். டார்வின் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாண்டில் ஸ்ரூஸ்பரி அப்படின்னு ஒரு கிராமத்தில் பிறந்தார். டார்வின் எங்கே பிறந்தார்? இங்கிலாண்டில் ஸ்ரூஸ்பரி அப்படின்னு ஒரு கிராமத்தில் பிறக்கிறாரு. 1809 பிறக்கிறாரு. ஸோ அதேமாரி அவருடைய காலேஜ் வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா அதே இங்கிலாண்டில் காலேஜில் படிக்கிறாரு. அப்படி காலேஜில் படிக்கும்போது அவர் பாட்னி ப்ரொஃபஸர், அவர் பேர் ஜேஎஸ் என்ஸ்லோ. ஸோ அவருடைய நட்பு அவருக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ அவர் ஒரு பாட்னி ப்ரொஃபஸர். அதனால டார்வின் பாட்னியில் ரொம்ப ஃபெமிலியராக ஆயிடுறாரு. அதை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாரு. பாட்னியில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சுக்கும் போது அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சார்லஸ் டார்வின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேலை கிடைக்குது. அந்த வேலை பார்த்திங்க அப்படின்னா என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரலிஸ்ட்டாக அவருக்கு வேலை கிடைக்குது. என்ன வேலை கிடைக்கும்? அவருக்கு ஒரு நேச்சுரலிஸ்ட்டாக அவருக்கு வேலை கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி வேலை கிடைக்கும்போது அந்த நேச்சுரலிஸ்ட்டாக இருக்கும்போது அவர் உலகின் பல்வேறு பகுதிக்கெல்லாம் போகிறாரு. அப்போ அந்த உலகின் பல்வேறு பகுதிக்கு அங்கே போகும்போது அவர் எது மூலிமா அதெல்லாம் அந்த உலகத்தை பல்வேறு பகுதியில் அவர் சுற்றி பார்க்குறாரு அப்படின்னா HMS, ரொம்ப முக்கியமானது, HMS பீகிள் அப்படின்னு ஒரு கப்பல் மூலியமாக தான் அவர் என்ன பண்ணுறாருன்ட்டு உலகின் பல்வேறு பகுதியில் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படி சுற்றி பார்க்கும்போது அப்சர்வேஷன் த மெனி டைப் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், நிறைய தாவரங்களையும் விலங்குகளையும் அவர் என்ன பண்ணுறாரு, அப்சர்வேஷன் பண்ணுறாரு. அப்படி அப்சர்வேஷன் பண்ணும்போது ஸோ அதை பற்றின பல விஷயங்கள் அவர் என்ன பண்ணுறாருன்னா அதுக்கு சிமிலாரிட்டி, டிஃப்ரென்சஸ்ஸு, ஓகேங்களா? ஸோ அது எல்லாத்தையும் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. யார்? சார்லஸ் டார்வினை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கப்பல் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் அவர் விசிட் போகிறாரு. ஒரு 5 வருஷம் நல்லா சுற்றிட்டு போகிறாரு. அதாவது 1829 அதாவது 34 வரைக்கும், 1829 34 வரைக்கும் என்னென்னா ஒரு நிறைய இடங்கள் அவர் சுற்றி பார்க்குறாரு. சுற்றி பார்த்துட்டு அந்த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் என்னென்ன அவர் அப்சர்வேஷன் பண்ணாரோ அதில் என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கோ, என்னென்ன டிஸ்சிமிலாரிட்டிஸ் இருக்கோ, ஓகேங்களா, அது எல்லாத்தையும் நமக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அகைன் ஒரு 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் இங்கிலாந்து ரிட்டர்ன் வராரு. இங்கிலாந்து ரிட்டர்ன் வந்துட்டு தென் மறுபடியும் ஒரு 20 ஜென்ரேஷன் அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தேரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அந்த தேரி தான் என்ன சொல்கிறாங்க, இந்த நேச்சுரல் செலெக்ஷன் தேரின்னு சொல்லக்கூடியது. அந்த தேரி தான் என்ன சொல்கிறாங்க, இந்த நேச்சுரல் செலெக்ஷன் தேரி, அதாவது இயற்கை தேர்வு கோட்பாடு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இது சார்லஸ் டார்வின் சம்மந்தப்பட்ட விஷயம். இதில் முக்கியமாக அவர் என்ன சொல்லியிருக்காரு, முக்கியமாக இந்த தியரியில், நேச்சுரல் செலெக்ஷன் தியரியில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா சார்லஸ் டார்வின் எக்ஸ்பிளைன்ட் த தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். எந்த புக்கில் அவர் எழுதின புக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்க, ஆரிஜினல் ஸ்பீசிஸ் பை நேச்சுரல் செலெக்ஷன் சொல்லக்கூடியது. சார்லஸ் டார்வின் எக்ஸ்பிளைன் த தியரி ஆஃப் எவல்யூஷன் இன் ஹிஸ் புக். அதாவது அவர் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, தியரி ஆஃப் எவல்யூஷன். ஓகேவா? எவல்யூஷன் முன்னாடி சொல்லிட்டு பரிணாம கோட்பாடை பற்றின விஷயங்களை ஒரு புக்கில் எழுதி அவர் வெளியிடுறாரு. அந்த புக்கோட பேர் என்ன சொல்கிறாங்க, ஆரிஜினல் ஸ்பீசிஸ் பை நேச்சுரல் செலெக்ஷன்ற புக்கு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் முன்னாடி சொல்லிட்டேன், எவல்யூஷன் சொல்லக்கூடியது என்ன அப்படின்ட்டு கண்டினியூஸ் சேஞ்சஸ். ஓகேவா? ஸோ தட் இஸ் கால்டு எவல்யூஷன் அப்படின்ற மாதிரி நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எவல்யூஷன் அப்போ மீனிங்கு கண்டினியூஸ் சேஞ்சஸ் பற்றி என்ன சொல்கிறாங்க, எவல்யூஷன் சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு எவல்யூஷன் உனக்கு அந்த டேர்ம் யார் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுது, the term evolution was first used by Herbert Spencer. Very important, one more question. Herbert Spencer. The term evolution was first used by Herbert Spencer அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே அதை டார்வின் எவல்யூஷன் பற்றி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்ட்டு மெயினாக டிசன்ட் வித் மாடிஃபிகேஷன்
descent with modification. இதுதான் டார்வின் சொன்னது எவல்யூஷன் சம்பந்தமா. descent with modification யார் சொன்னது? டார்வின் சொன்ன விஷயம். ஓகேங்களா? ஸோ the term evolution was first used by Herbert Spencer. ஸோ அதே டார்வின் எவல்யூஷன் பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து எவல்யூஷன் ஈஸ் என்னது descent with modification அப்படி மாதிரி வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அங்கே வரலாம். ஸோ குத்துறம் பாரு, அந்த கப்பலில் வந்து அவர் ஜேர்னி பண்ணும்போது டூரிங் இஸ் ஜேர்னி என்ன கப்பல், இப்போ கப்பலோட பேர் HMS Beagle. During his journey around the earth, he made extensive observation of plants and animals. ஓகே, நிறைய தாவரங்களை விலங்குகளை வந்து பார்க்குறாரு. சரியா? ஸோ அதை பற்றின பல விஷயம் நமக்கு வந்து சொல்கிறாரு. ஹி நோட்டட் அதில் எது அவர் அப்சர்வேஷன் பண்ணுறாரு? ஹி நோட்டட் ஹியூஜ் வெரைட்டி அண்ட் ரிமார்க்கபிள் சிமிலாரிட்டிஸு. ஸோ நிறைய டிஸ்சிமிலாரிட்டி வந்து பார்க்குறாரு, நிறைய சிமிலாரிட்டிஸும் வந்து பார்க்குறாரு. சரி, ஹியூஜ் வெரைட்டி அண்ட் ரிமார்க்கபிள் சிமிலாரிட்டிஸ் அமாங் த ஆர்கானிசம் அண்ட் தேர் அடாப்டிவ் ஃபியூச்சர்ஸ் டு கோப் அப் டு தேர் என்வரான்மெண்ட். அதில் ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆனது, தகவமைச்சு கொண்டது, அதையும் வந்து பார்க்குறாரு. சரியா? ஹீ ப்ரூவ் தட் ஃபிட்டஸ்ட் ஆர்கானிசம் கேன் சர்வியூ. ஓகேவா? ஸோ சார்லஸ் டார்வின் பொறுத்த வரைக்கும் இந்த நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்ற தியரி மூலிமா எதை எக்ஸ்பிளைன் பண்ண வராரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்ட்டு ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ நேச்சர் வந்து இது வந்து எது செலக்ட் பண்ணுது அப்படின்ட்டு எது வந்து ஃபிட்டஸ்ட் ஆர்கானிசமாக இருக்குது, அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி எது தன்னை வந்து மாற்றிக்குதோ அதை என்ன சொல்கிறாரு? ஃபிட்டஸ்ட் ஆர்கானிசம். அது எனி கேரக்டர்ஸ். ஓகேங்களா? ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து பார்த்தா அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னை சேஞ்ச் பண்ணிக்கும். அப்படி சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் மட்டும் என்ன சொல்கிறாரு வந்து ஃபிட்டஸ்ட் ஆர்கானிசம் சொல்கிறாங்க. அது மட்டும் சர்வைவ் ஆகும் அப்படி மாதிரி சொல்கிறாரு. அதுமாதிரி அது சர்வே ஆகி என்னது அதுக்குள்ளே என்னது ரீப்ரொடக்ஷன் ப்ரீடிங்லாம் நடந்து லீவ் மோர் ப்ரோஜெனிசிஸ், நிறைய ப்ரோஜெனிஸ் வந்து அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், எங்கோஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, நிறைய வாரிசுகள் வந்து உருவாக்கும் அப்படி மாதிரி வந்து சொல்கிறாரு. அதேமாதிரி தென் த அன்ஃபிட் ஒன்ஸ் த்ரூ த நேச்சுரல் செலெக்ஷன். அதேமாதிரி எது அன்ஃபிட்டாக இருக்குதோ அந்த அன்ஃபிட்டாக இருக்கக்கூடியது வந்து நேச்சுரல் செலெக்ஷன் உனக்கு என்ன பண்ண என்கரேஜ் பண்ணாது, செலக்ட் பண்ணாது, அது உனக்கு என்ன பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணிடும். ஓகேங்களா? இதுதான் நேச்சுரல் செலெக்ஷன் சொல்லக்கூடியது. தெளிவாக தெரிஞ்சுக்கப்பா. நேச்சுரல் செலெக்ஷன் சொல்லக்கூடியது ஃபிட்டஸ்ட் ஆர்கானிசம் ஒன்லி கேன் சர்வைவ், அன்ஃபிட் ஆர்கானிசம் cannot survive in the world. ஓகேங்களா? ஸோ தட் ஃபிட்டஸ்ட் ஆர்கானிசம் சொல்லக்கூடியது இன் விச் ஆர்கானிசம், ஓகே, எந்த ஆர்கானிசம் வந்து அந்த என்வரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து மாற்றிக்குதோ, அது கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கலாம் இல்லை மற்ற விதமாக இருக்கலாம். ஸோ அது மட்டுமே என்ன சொல்கிறது? ஃபிட்டஸ்ட் ஆர்கானிசம். அது என்ன ஆகுனா வந்துட்டு இட் இஸ் பாசிட்டிவ் ஃப்ரம் த ஒன் ஜென்ரேஷன் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் போகும். ஓகேங்களா? போயிட்டு அது போக மீன்ஸ் லைக் என்னது, அது தன்னுடைய எங்கோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அது வந்து போயிட்டே இருக்கும் உனக்கு. சரியா? அன்ஃபிட்டாக இருக்காது, கண்டிப்பாக என்ன ஆகுது, அந்த நேச்சுரல் செலெக்ஷன் வந்து உனக்கு வந்து செலக்ட் பண்ணாது, அது வந்து என்னது உனக்கு ரிஜெக்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் கால்டு நேச்சுரல் செலெக்ஷன் தியரி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்ல வரோம். ஓகேங்களா? அண்ட் சி டார்வின்ஸ் தியரி வாஸ் பேஸ்ட் ஆன் செவரல் ஃபேக்ட் அண்ட் அப்சர்வேஷன் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பை தேர்னு கொடுத்துருக்காங்க. டார்வின்ஸ் தியரி வாஸ் பேஸ்ட் ஆன் த செவரல் ஃபேக்ட்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ டார்வினை பொறுத்த வரைக்கும் அந்த கோட்பாடை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னால் நிறைய அதில் உண்மைகள், பல்வேறு உண்மைகள், நிறைய கருத்துக்கள். ஓகேங்களா? ஸோ பெரிய தாக்கங்கள் எல்லாமே அதில் வந்து இருக்கிறது. அதான் அடிப்படையாக வச்சுட்டு தான் அடிப்படையாக இருக்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்னென்னலாம் அவர் வந்து முக்கியமாக சொல்லியிருக்காரு. ஓகே, டார்வின்ஸ் தியரி வாஸ் பேஸ்ட் ஆன் த செவரல் ஃபேக்ட். ஓகே, ஃபேக்ட்னா உங்களுக்கு தெரியும் என்னது, பல்வேறு விதமான உண்மைகள்னு சொல்லக்கூடியது. ஸோ நிறைய கருத்துக்கள்னு சொல்லக்கூடியது, அப்சர்வேஷன், அதே மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ், நிறைய தாக்கங்கள், இதெல்லாம் அடிப்படையாக கொண்டது தான் இந்த நேச்சுரல் செலெக்ஷன் தேரின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமாக என்ன ஒரு 4 தேரி வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர் ப்ரொடக்ஷன் இஸ் அதர்வைஸ் கால்டு ப்ராடிகேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன் மோர் கொஸ்டின் கேட்கலாம். ஓவர் ப்ரொடக்ஷன் இஸ் அதர்வைஸ் கால்டு ப்ராடிகேட் ஆஃப் நேச்சர், ப்ராடிகேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதாவது இனப்பெருக்கம், ஓவர் ப்ரொடக்ஷன் வந்து அது மிக இனப்பெருக்குன்னு சொல்லக்கூடிய, அதிகப்படியான இனப்பெருக்குன்னு சொல்லக்கூடியது, அல்லது அளவற்ற பிறப்பத்தல் திறன் சொல்லக்கூடியது, ப்ராடிகேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? சிம்பிளாக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மெயினாக வந்து எல்லா உயிரினத்துக்கும் ஓகே தங்களை மாதிரியே வந்து ஓகே மற்ற ஒரு உயிரினத்தை வந்து உருவாக்கணும், அதிகப்படியான எண்ணிக்கையில் வந்து உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். அது நாய்க்கு இருக்கும், பூனைக்கும் இருக்கும், எருமைக்கும் இருக்கும், மனுஷனுக்கு இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ தன்னுடைய இனத்தை வந்து என்னது நம்ம இனவிருத்தி பண்ணணும், உருவாக்கணும், நம்முடைய தலைமுறைகளை வந்து பல சந்தை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. இதுக்கு எந்த இதுக்கும் வந்து மாறுபாடு வந்து கிடையவே கிடையாது. கொடுத்தனால சி ஆல் லிவிங் ஆர்கானிசம் இன்க்ரீஸ் தர் பாப்புலேஷன் லார்ஜர் நம்பர். ஓகேங்களா? அனைத்து உயிரினங்களும் தன் இனக்கூட்டத்தை அதிக எண்ணிக்கையில் பெருக்கும்படி செய்கின்றன. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்ன எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ நான் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பேரமிசியம் எடுத்துக்கோங்களேன். பேரமிசியம் ரீப்ரொடியூஸ் in 24 hours
பேரமீசியம் ரீப்ரொடியூஸ் ஒன்லி த 24 hours. ஓகே, ஒரு நாளைக்கு. ஓகே, அதிகப்படியான ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது இந்த பேரமீசியம் தான். அதேமாதிரி பாக்டீரியம் ரீப்ரொடியூஸ் இன் 20 minutes. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க 24, அதேமாதிரி இங்கே 20 minutes அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த மாதிரி வந்து இது வந்து பேரமீசியம் சரி பாக்டீரியா சரி இவ்வளோ சீக்கிரமாக அது வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா வந்து உலகம் முழுவதுமே வந்து பண்ணிட்டேன் இது மூலிமா தான் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிருக்கும். இது மூலிமா பேரமீசியம் தான் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். அதேமாதிரி என்னது இந்த பாக்டீரியா தான் ஃபுல்லுமே எனக்கு வந்து கவர் ஆகிருக்கும். அப்போ அந்த அளவுக்கு வந்து ரீப்ரொடியூஷன் நடந்து அது அதிக அளவிலான அதிக எண்ணிக்கையிலான நமக்கு என்னது பேரமீசியமோ பாக்டீரியா வந்து உருவாகிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீப்ரொடியூஷன் நடந்துச்சு அப்படின்னா வந்து சரியா உலக ஃபுல்லுமே இதனால தான் உனக்கு வந்து கவர் ஆகிருக்கும். டோட்டலாக வந்து இதனால் கவர் ஆகிரும் உனக்கு. சரியா? ஸோ அந்த மாதிரி லார்ஜ் நம்பரில் வந்து என்னது பாப்புலேஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கு எக்ஸாம்பிளாக இங்கே 2 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சால்மன் ஃபிஷ், வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஸ்டின். ப்ரொடியூஸ் 28 million eggs. சால்மன் ஃபிஷ் ப்ரொடியூஸ் about 28 million eggs during the breeding season. And if all of them hatch, the sea would be filled with the salmon in few generation. தெளிவாக பார்த்துக்கோப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் சால்மன் ஃபிஷ் ப்ரொடியூஸ் எவ்வளோ முட்டையை வந்து போடுப்பா உனக்கு 28 million eggs. 28 million eggs வந்து அது வந்து போடுறதா வந்து கொடுத்துருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணதை வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? எப்போ டூரிங் த ப்ரீடிங் சீசன் அதனோட இனப்பெருக்க காலத்தில். அப்படி இனப்பெருக்க காலத்தில் வந்து அந்த 28 million அந்த முட்டைகள் வந்து போட்டுச்சு அப்படின்னா வந்து குட்டம்பர் இஃப் ஆல் ஆஃப் தம் ஹேட்ச் அதுலேருந்து என்ன ஆகும் உனக்கு மறுபடியும் வந்து பிறந்து அது இன்னும் நிறைய வந்து முட்டைகள் வந்து போடுவனுக்கு. சரியா? அப்படி வந்து போடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த சீ ஃபுல்லுமே எதனால் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில்லாக இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சால்மன் ஃபிஷ் மூலிமா வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சால்மன் மீன்கள்னு சொல்லக்கூடிய அதனுடைய இனப்பெருக்க காலத்தில் சுமார் 28 million முட்டைகளை வந்து போட்டதாக சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து முட்டைகளும் வந்து இன்னும் அந்த எல்லா முட்டைகளும் வந்து அதுலேருந்து குஞ்சு பொறிக்கல அது பொறிஞ்சு அப்படின்னா வந்து அந்த சில தலைமுறையில் வந்து பார்த்தா வந்துட்டு அந்த கடல் முழுவதும் எதனால் வந்து சூழப்பட்டிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அந்த சால்மன் மீனினால் வந்து சூழப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இது வந்து பார்த்துக்கோங்க. அதேமாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா எலிஃபென்ட் த ஸ்லோவஸ்ட் பிரீட். ஒன் மார்க்ஸ் வந்து கேட்கலாம். எலிஃபென்ட் த ஸ்லோவஸ்ட் பிரீடுன்னு கொடுத்துருக்காங்க. எலிஃபென்ட்னு சொல்லுவாங்க ஸ்லோவஸ்ட் பிரீடுன்னு சொல்லக்கூடியது. சரியா? ஸோ மெயினாக வந்து மிக குறைவான இனப்பெருக்கு திறன் உடையது எது அப்படின்ட்டு இந்த எலிஃபென்ட் கொடுத்தா தான் ஸ்லோவஸ்ட் பிரீடுன்னு சொல்லக்கூடியது. குறைவான இனப்பெருக்கு திறன் உடையது. ஸோ தட் கேன் ப்ரொடியூஸ் 6 young ones in the லைஃப் டைம். அதோட லைஃப் டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை யானைகள் மட்டும் தான் போடுது, எத்தனை குட்டி யானைகள் வந்து போடுப்பா 6 young ones மட்டும் தான் போடும் உனக்கு. ஓகேங்களா? ஸோ மெயினாக வந்து தனது வாழ்நாளில் 6 குட்டிகள் மட்டுமே போடக்கூடிய எது அப்படின்ட்டு இந்த எலிஃபென்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட்ஸ் வை இட் இஸ் கால்டு ஸ்லோவஸ்ட் பிரீடர் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அதேமாதிரி கேன் ப்ரொடியூஸ் 6 million descendants கொடுத்துருக்காங்க அவனுக்கு. ஓகேங்களா? த எண்ட் ஆஃப் த 750 years இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் எனி செக் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னா தன்னோட வாழ்நாள் முழுவதும் 6 குட்டிகள் மட்டுமே போடக்கூடிய இந்த ஏன்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு தடையும் ஃபார் எனி செக் எந்த ஒரு தடையும் இல்லை அப்படின்னா தடையும் ஏற்படாத சூழ்நிலையில் ஏறத்தாழ 750 ஆண்டுகள் வந்து பார்த்தோன்னா வந்துட்டு 6 million வாரிசுகளை வந்து அது வந்து போடுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 6 million வாரிசுகள் யானை வந்து உருவாகிருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 6 million டிசைன்னு சொல்லக்கூடியது எங்கோன்ஸ். ஓகே, அந்த யானைகள் வந்து அது வந்து போடும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, அந்த ப்ரோஜனை வந்து உருவாக்குன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை வருஷத்தில் அவனுக்கு 750 yearsல. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ரொம்ப ஸ்லோவஸ்ட் பிரீடுன்னு சொல்லக்கூடிய இந்த யானையும் இப்போ இவ்வளோ வருஷத்தில் வந்து இவ்வளோ யானைகள் வந்து அது வந்து உருவாக்குது அப்படின்னா வந்து அந்த ப்ரொடக்ஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு மட்டும் பார்த்துக்குவாங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன், ஓவர் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா? இஸ் அதர்வைஸ் கால்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து என்னப்பா ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? சி த செகண்ட் ஒன். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த பாப்புலேஷன் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது ஜென்ரலாக நம்ம சொல்லணும் அந்த பாப்புலேஷன் லெவல் எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஜியாமெட்ரிக் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? ஜியாமெட்ரிக்கல் லெவலில், நாட் தென் அரித்மெட்டிக்கல் லெவல். இப்போ ஜியாமெட்ரிக்கல் லெவலில் என்னது 2 4 8 16 32 இந்த ரேஞ்சில் வந்து போகுது. பாப்புலேஷன் லெவலை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? எந்த ரேஞ்சில் கிடையாது 1 2 3 4 அரித்மெட்டிக் லெவலில் வந்து கிடையாது. எப்படி இப்போ இன்க்ரீஸ் ஆகுது? ஜியாமெட்ரிக் லெவல் வந்து பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது வந்து கொடுத்துருக்காரு. சரியா? அதுதான் வந்து இவர் சொன்னார். யார் அப்படின்னா வந்து இப்போ இந்த அளவுக்கு பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா வந்து தாமஸ் மால்தஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. தாமஸ் மால்தஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெமோகிராபி பற்றி சொன்னவர் இவர் தான். டெமோகிராபி. ஓகே, அதை பற்றி இவர் தான் சொன்னார். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்துட்டு இவர் தான் வந்து அந்த ஜியாமெட்ரிக் லெவலில் வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, எந்த லெவலில் வந்து கிடையாது. அரித்மெட்டிக் லெவலில் வந்து பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகலை அந்த மாதிரி கொடுத்து. இப்போ ஜியாமெட்ரிக் லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது பாப்புலேஷன் லெவலு
ஸோ உலகம் ஒரு நாளைக்கு வந்து பட்டினியால் வந்து சாகும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொன்னவர் யார் அப்படின்னா வந்து இந்த தாமஸ் மால்தஸ் இவர் சொல்கிறாரு. ஸோ ஓகே, இப்போ பாப்புலேஷனும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ பாப்புலேஷனும் இன்க்ரீஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், நமக்கு வாழ்க்கை போராட்டம், அதாவது ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருப்பா. ஸ்ட்ரகிள் ஃபார் என்னது எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க பாருப்பா. ஸோ அப்போ ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸ்டென்ஷன் தமிழ் நம்ம என்ன சொல்கிறோம், வாழ்க்கை போராட்டம் அப்படி நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ இவ்வளோ பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த பாப்புலேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஆர்கனைஸ்குள்ளே நிறைய விஷயங்களுக்காக ஒரு போட்டி போடக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாகும். ஓகேங்களா? ஸோ அந்த போட்டின்னு சொல்லக்கூடிய எதுக்காகலாம் நம்ம வந்து அதை போட்டி போடணும். இப்போ நமக்கு தெரியும் முன்னாடி பாப்புலேஷன் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு, இப்போ வந்து நமக்கு பாப்புலேஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குது. ஓகே, நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் வேலை இல்லாமல் எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த பிரச்சனைகள் சொல்லக்கூடியது இப்போ நம்ம எதெல்லாம் வந்து சந்திக்க வேண்டிய இருக்குது, ஓகே, எதுக்கெல்லாம் நம்ம வந்து போராட வேண்டிய இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிசம் ஸ்ட்ரகிள் ஃபார் எதுக்கெல்லாம் போராட வேண்டியது இருக்குது, ஃபுட்டுக்காக, உணவுக்காக, ஸ்பேஸுக்காக. ஓகே, ஃபுட்டுக்காக, ஸ்பேஸுக்காக, இருப்பிடம், மேட், இனப்பெருக்கத்துக்காக. ஓகேங்களா? ஆர்கானிசம் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃபுட்டு, ஸ்பேஸு, ஓகே, வாழக்கூடிய இடம்னு சொல்லக்கூடியது. சரியா? இருப்பிடத்துக்காக, அதுமாதிரி மேட், இனப்பெருக்கத்துக்காக. ஆல் திஸ் பிகம் எ லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ். த காம்படிஷன் எக்ஸிஸ்ட் அமங் த மெம்பர் ஆஃப் த பாப்புலேஷன். கொடுத்துருக்கான் பாருப்பா. ஒன்று உணவுக்காக, இருப்பிடத்துக்காக, மற்ற என்னது இனப்பெருக்க துணைக்காக எல்லாமே போராடுறாங்க. இது வந்து பார்த்தோம்னா இது கட்டுப்படுத்தும் காரணிகளாக மாறும் நிலையில் இனக்கூட்ட உறுப்பினர்களுக்கிடையே போட்டி ஏற்படுகிறது. ஓகேவா? அந்த போட்டின்னு சொல்லக்கூடியது 3 வழிகளை பிரிக்கிறார். யார்? டார்வினை பொறுத்த வரைக்கும். டார்வின் டினோட்டட் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸ்டென்ஸ் இன் 3 ways. கொடுத்துங்களா? அது என்னென்ன போட்டிலாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு வே is very important. Intra-Pacific struggle. ரெண்டாவது inter-Pacific struggle. First one intra அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு கொடுத்துரும் பாரு. intra-Pacific struggle சொல்லக்கூடியது between the same species for food, space, mateன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஒரே ஸ்பீசிஸ்க்குள்ளே அந்த ஸ்ட்ரகிள் இருந்துச்சு அப்படின்னா வந்து அது ரொம்ப ஹெவியாக இருக்கும் உனக்கு. சரியா? ஒரே ஸ்பீசிஸ்க்குள்ளே அது தமிழ் சொல்லணும் அப்படின்னா வந்து சிற்றினங்களுக்குள்ளான போராட்டம் சொல்லக்கூடியது. ஒரே சிற்றினத்துக்குள்ளே இருக்கக்கூடிய போராட்டம். ஓகேவா? ஒரே சிற்றினத்தை சார்ந்த இப்போ உயிரினங்களுக்கிடையே ஏற்படக்கூடிய ஒரு போராட்டம். இப்போ வேர் ஆல் ஹியூமன், இப்போ நாம் எல்லாமே ஹியூமன் பீஸ். நமக்குள்ளே இப்போ எனக்கு இப்போ அரிசிக்காக நம்ம வந்து போராடுறோம். ஓகேங்களா? அப்போ நம்முடைய தேவைகள்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நம்முடைய தேவைகள் வந்து ஒரே மாதிரி இருக்கும்போது அந்த போட்டி வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். அதை கொடுக்குற மாதிரி இன்ட்ரா பெசிபிக் ஸ்ட்ரகிள்னு சொல்லக்கூடியது பிட்வீன் த சேம் ஸ்பீசிஸ். எதுக்கு? ஃபுட்டுக்கு, ஸ்பேஸுக்கு, அப்புறம் என்னது மேட்டுக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? திஸ் இஸ் கால்டு இன்ட்ரா பெசிபிக் ஸ்ட்ரகிள் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? தமிழ் சொன்னால் சிற்றினங்களுக்கு உள்ள நடக்கக்கூடிய போராட்டம் சொல்லக்கூடிய ஒரே சிற்றினத்தை சார்ந்த உயிரினங்களுக்கிடையே உணவு, இருப்பிடம் மற்றும் இனப்பெருக்கு தேவையை துணைக்காக ஏற்படக்கூடிய போராட்டம். ஸோ தட் இஸ் கால்டு இன்ட்ரா பெசிபிக் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்ட்ரா அப்படின்னா சேம் ஸ்பீசிஸ்க்குள்ளே நடக்கக்கூடிய ஸ்ட்ரகிள். இன்டர் ஸ்பெசிபிக் அப்படின்னா என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஃபார் ஃபுட்டு, ஃபேஸ் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ்க்கு இடையில நடக்கக்கூடிய ஸ்ட்ரகிள், தட் இஸ் கால்டு என்னது? இன்டர் பெசிபிக் ஸ்ட்ரகிள் அப்படி மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ இது என்னன்னா சிற்றினங்களுக்கு இடையான போராட்டம். சிற்றினுக்கு உள்ள இருந்துச்சுன்னா இன்ட்ரா, சிற்றினங்களுக்கு இடையான போராட்டம், வெவ்வேறு சிற்றினங்களுக்கு இடையே உணவு மற்றும் இருப்பிடத்திற்கான போராட்டம். அதான் என்ன சொல்லியிருக்காங்க? இன்டர் பெசிபிக் ஸ்ட்ரகிள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து இப்போ லைன் இருக்குது, ஜீப்ரா இருக்குது. இது எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். லைன் அண்ட் என்னது? ஜீப்ரா. இப்போ லைன் ஜீப்ரான்னு சொல்லக்கூடியது. இப்போ லைனும் ஜீப்ரா இருக்குது. இப்போ ஜீப்ரான்னு சொல்லி லைன் கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்னா வந்து அந்த லைன் கிட்டேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அதுக்கு இருக்கும். இதுக்கு ஜீப்ராவுக்கு. ஆனால் அந்த லைனுக்கு என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஸோ நமக்கு இப்போ நமக்கு தேவையானது சாப்பாடு தேவை. சரி, அதை எப்படியாவது நம்ம அடித்து சாப்பிட அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அதுக்கு இருக்கும். ஓகே, அப்போ அதுக்கு அந்த ஸ்ட்ரகிள்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த விதமான ஸ்ட்ரகிளுக்கு எக்ஸாம் என்னது? ஜீப்ரா அண்ட் லைன் நம்ம சொல்லலாம். இந்த இன்டர் பெசிபிக் ஸ்ட்ரகிள் அப்படி மாதிரி சொல்லியிருக்கோம். வித் டிஃப்ரெண்ட் ஸ்பேசஸ் ஃபார் த ஃபுட் அண்ட் ஸ்பேஸ் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ஸ்ட்ரகிள் வித் என்வாமெண்ட். ஸ்ட்ரகிள் வித் என்னது? என்வாமெண்ட், சுற்றுச்சூழல். அதோடு நம்ம வந்து போராடுறோம். சுற்றுச்சூழலோட நம்ம என்னது? போராடுறோம். அது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த கிளைமேட்டிக் வேரியேஷன், ஃப்ளூட்டு, எர்த்குவிக்கு, ட்ராட்னு சொல்லக்கூடியது. இதுவும் இதுக்கு வந்து காரணமாக இருக்குது. சரியா? ஸோ காலநிலை வேறுபாடுன்னு சொல்லக்கூடியது,
ஓகேங்களா. கிளைமேட்டிக் வேரியேஷன், ஃப்ளூடு அதிகமாக மழை பெய்ய வெள்ளம் வரக்கூடியது ஃப்ளூடுன்னு சொல்லக்கூடியது. எர்த்குயிக் தெரியும் உனக்கு, என்னது எர்த்குயிக்னா நிலநடுக்குன்னு சொல்லக்கூடியது. ட்ராட் என்னது வறட்சின்னு சொல்லக்கூடியது. ட்ராட் என்னப்பா வறட்சி. ஓகே, இதுவும் பெரிய போராட்டத்தை நமக்கு வந்து தரக்கூடியது. சரியா. அப்போ ஸ்ட்ரகிள் 3 விதமாக பிரிக்கிறாங்க. இன்டரா பெசிபிக் ஸ்ட்ரகிள், இன்டர் பெசிபிக் ஸ்ட்ரகிள், struggle with environment to cope with the climatic variation, food, earthquakes and drought அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லை மெயினாக இந்த இன்ட்ரா பெசிபிக் சொல்கிறப்ப அவனுக்கு இதுதான் ரொம்ப ஹெவின்னு சொல்லக்கூடியது. ஏன் அப்படின்னா வந்து எல்லாத்தோட தேவைகளும் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா சேம் ஸ்பீசிஸ்குள்ளே வந்து ஸ்ட்ரகிள் நடக்குது. அப்போ அவங்களோட தேவைகள் என்னது ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஸோ அந்த ஸ்ட்ரகிள்னு சொல்லக்கூடியது ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்து இங்கே நடக்கக்கூடிய காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியானது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ இப்போ நம்ம பார்த்தாச்சு செகண்ட் ஒன் என்னது ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸ்டென்ஷன் சொல்லக்கூடியது வாழ்க்கை போராட்டம். மூணாவது யூனிவர்சல் அக்கரன்ஸ் ஆஃப் வேரியேஷன். யூனிவர்சல் அக்கரன்ஸ் ஆஃப் வேரியேஷன் சொல்லக்கூடியது. ஸோ யூனிவர்சல் இப்போ வேரியேஷன்ப்பா, இப்போ ஃபஸ்ட்டு பாப்புலேஷன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ரெண்டாவது பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுனால எதை அவன் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸ்டென்ஷன்ஸ் வாழ்க்கை போராட்டத்தை வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அது எதுக்கெல்லாம் ஃபுட்டுக்கு, ஸ்பேஸுக்கு, அப்புறம் அந்த மேட்டுக்கு நம்ம கொடுத்துட்டோம். அடுத்து என்ன கொடுத்தோம் வேரியேஷன். வேரியேஷன் சொல்லக்கூடியது என்ன தெளிவாக தெரிஞ்சுக்கோ. வேரியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். வேரியேஷன் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். விட்டுறான் பாரு. நோ டூ இண்டிவிஜுவல்ஸ் ஆர் அலைக் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நோ டூ இண்டிவிஜுவல்ஸ் ஆர் அலைக் அப்படின்னா எந்த 2 உயிரினங்களும் ஒன்று போல் இருப்பதில்லை. நோ டூ இண்டிவிஜுவல்ஸ் ஆர் அலைக், எந்த 2 உயிரினங்களும் ஒன்று போல் இருப்பது இல்லை. ஈவன் த என்ன கொடுத்துறாங்க, தேர் ஆர் வேரியேஷன் ஈவன் த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் கொடுத்துருங்க பாரு. தேர் ஆர் வேரியேஷன் ஈவன் இன் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உருவமற்ற ரெட்டையர்லாம் இருக்காங்கல்லப்பா, அவங்களுக்கு கூட வேறுபாடுகள் இருக்குது அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ரெட்டையராக பிறகுறான்ட்டு அவங்களுடைய கேரக்டர்ஸ் வந்து 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. ஹைட்டில் அவங்களுடைய பண்புகள் வந்து ஒரு சில வேறுபாடுகள் வந்து இருக்கலாம் அவனுக்கு. சரியா. ஸோ அப்போ வேரியேஷன் ஈவன் தி ஐடென்டிக்கல் ட்வின்ஸில் கூட வேரியேஷன் வந்து இருக்குது அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஈவன் த சில்ட்ரன் பார்ன் ஆஃப் த சேம் பேரண்ட்ஸ் டிஃபரின். இப்போது மெயின் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஒரே பெற்றோருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் கூட இதெல்லாம் வேறுபடுறாங்க, கலரில் வேறுபடுறாங்க, டிஃபர் ஆகுறாங்க, ஹைட்டில், பிஹேவியரில் டோட்டலாக வந்து டிஃபர் ஆகுறாங்க. சரியா. இப்போ மெயினாக இங்கே அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா த யூஸ்ஃபுல் வேரியேஷன் found in organism, the useful variation found in organism help them to overcome the struggle and such variation are passed on to the next generation அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா. அதாவது அவர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெயினாக விலங்குகளில் தோன்றும் பயனுள்ள மாறுபாடுகள் சொல்லக்கூடியது, அவற்றை அவதிகளில் இருந்து இல்லை அந்த ஸ்ட்ரகிள் இருந்து மீட்க உதவுகின்றன. இப்பண்புகள் வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகின்ற அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதை முன்னாடி நான் சொன்ன விஷயம் தான் உனக்கு. இப்போ 2வது ஊற்றுந்தாங்க ஸ்ட்ரகிள் ஆகுது. அப்போ அந்த ஸ்ட்ரகிளில் வந்து பார்த்தோன்னா வந்துட்டு எதுக்கு வந்து எந்த ஆர்கானிஸ் வந்து அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்குதோ அந்த ஆர்கானிஸ் என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு சக்ஸஸ் ஆகுது. அப்போ எதெல்லாம் தன்னை வந்து மாற்றிக்கலையோ ஓகேங்களா. ஸோ அப்போ மாற்றிக்கிறதுக்கு ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாற்றிக்கிறது என்னது ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா. அந்த கேரக்டர்ஸுக்கு தான் என்னது ஃபேவரபிள் கேரக்டர்ஸ் சொல்லக்கூடிய. அப்போ அது எதுக்கெல்லாம் ஃபேவரபிள் கேரக்டர்ஸ் இருக்கோ அது செலக்ட் ஆகும், எதுக்கெல்லாம் வந்து அன்ஃபேவரபிள் கேரக்டர்ஸ் இருக்கோ அது வந்து செலக்ட் ஆகாது அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ அப்போ அந்த ஃபேவரபிள் கேரக்டர்ஸ் வந்து எதுக்கு இருக்கோ அது மட்டும் என்ன ஆகணும்ட்டு ஓவர் கம் ஆகும், அதாவது அந்த பிரச்சனைலேருந்து வெளிவரும். சரியா. எதுக்கெல்லாம் அன்ஃபேவரபுளாக இருக்கோ சரியா அது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த சூழலேருந்து தன்னை வந்து வெளிப்படுத்திக்காது, அங்கேயே தான் இருக்கும். சரியா. ஸோ இதுதான் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேரியேஷன்ஸ். அப்போ வேரியேஷன்ஸோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ ஜென்ரலாக என்ன அப்படின்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதே எடுத்துக்கோயேன். இப்போ ஜிராப்பே இருக்குது. ஒரு ஜிராப்பேக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு 4 ஜிராப்பே இருக்கணும், 3 ஜிராப்பே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜிராப்பேக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு கழுத்து நீளமாக இருக்குது. ஒரு ஜிராப்புக்கு வந்து பார்த்தா கழுத்து ரொம்ப குட்டியாக இருக்குது. ஒரு ஜிராப்பைக்கு வந்து பார்த்தா எனக்கு கழுத்து ரொம்ப மீடியமாக இருக்குது. பார்த்துக்கோ எக்ஸாம்பிள், கழுத்து ஒரு ஜிராப்பு என்னது நீளமாக இருக்குது, ஒரு ஜிராப்பை கழுத்து வந்து குட்டியாக இருக்குது, ஒரு ஜிராப்பு கழுத்து ரொம்ப மீடியமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தா அப்படின்னா வந்துட்டு இந்த ஜிராப்பை வந்து பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய அந்த புல்வெளிகள் தான் வந்து அந்த புல்லுலாம் பறித்து சாப்பிட்டு இருந்தது. அந்த புல்லுலாம் என்னது உனக்கு வந்து முன்னாடி லமார்க்கில் சொன்ன விஷயம் தான். அந்த புல் எல்லாமே டோட்டலாக என்னவா மாறிடுச்சு அப்படின்னா டெசர்ட்டாக மாறிடுச்சு, பாலைவனமாக மாறிடுச்சு. சரியா. இப்போ என்னன்னா இந்த ஜிராப்பை பொறுத்த வரைக்கும் தன்னோட உணவுக்காக என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மரங்கள் இருக்கக்கூடிய இலைகளை பறித்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை. சரியா. அப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு இதில் எது உனக்கு வந்து அந்த மரங்கள் இருக்கக்கூடிய இலைகளை வந்து பறித்து சாப்பிடும், அந்த மரங்கள் எல்லாமே ரொம்ப ஹைட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரியா. அப்போ அந்த ஹைட்டாக கூடிய மரங்களில் இருக்கக்கூடிய இலைகளை வந்து எது பறித்து சாப்பிடும் அப்படின்னா வந்துட்டு எதுக்கு நீளமான கழுத்து இருக்கோ அந்த நீளமான கழுத்து இருக்கக்கூடிய இந்த ஜிராப்பை தான் அந்த மரங்களில் இருக்கக்கூடிய இலைகளை பறித்து சாப்பிட்டு உயிர் வாழும். அத்தகைய
அந்த நீளமான கழுத்துக்கூடிய அந்த ஜிராப்பை மட்டும்தான் இந்த நேச்சுரல் செலெக்ஷன் வந்து என்ன உனக்கு வந்து என்கரேஜ் பண்ணணும், செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இதுதான் வேரியேஷன் சொல்லக்கூடியது. மற்ற குட்டியான இருக்கக்கூடியது, குட்டியாக இருக்கக்கூடியது, மீடியமாக இருக்கக்கூடியது எல்லாமே என்னது உனக்கு அன்ஃபிட் ஆகிடும் உனக்கு. சரியா? ஸோ இப்போ இதுதான், அப்போ நீளமாக இருக்கக்கூடிய இந்த கழுத்து மட்டும் என்னது தான் அங்கே வந்து சர்விவல் ஆகும், மற்ற எதுவுமே சர்விவல் ஆக முடியாது, எல்லாமே இறந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ திஸ் அ வேரியேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அண்ட் சி நெக்ஸ்ட் ஒன், ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பை நேச்சுரல் செலெக்ஷன். ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பை நேச்சுரல் செலெக்ஷன் சொல்லக்கூடியது. அக்கார்டிங் டு த டார்வின், நேச்சர் இஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல் செலக்டிவ் போஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டார்வின் கூட்டுப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இயற்கையே மிகச்சிறந்த தேர்ந்தெடுக்கும் சக்தின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நேச்சுரல் தான் என்ன பண்ணுங்க, நேச்சுரல் செலெக்ஷன் தேர்ந்தது அதுதான் உங்களுக்கு. சரி, இயற்கையே மிக சிறந்த தேர்ந்தெடுக்கும் சக்தி, இட்ஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல் செலக்டிவ் போஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. சரியா? He compared the origin of species by natural selection to a small isolated group அப்படின்னு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? சிறிய தனிமைப்படுத்தப்பட்ட குழு உயிரினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை தேர்வு காரணமாக புதிய சிற்றணு தோன்றுவதை டார்வின் ஒப்பிடுகிறார்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சிறிய தனிமைப்படுத்த குழுன்னு சொல்லக்கூடியது a small isolated group கொடுத்தனால a small isolated groupல he compared the origin of species by a natural selection to a small isolated group. சிறிய தனிமைப்படுத்தப்பட்ட குழு உயிரினங்களில் இயற்கை தேர்வு காரணமாக புதிய சிற்றணு தோன்றுவதை டார்வின் ஒப்பிடுகிறார். புதிய இயற்கை தேர்வு நேச்சுரல் செலெக்ஷன். ஓகேங்களா? இப்போ நேச்சுரல் செலெக்ஷன் வந்து எது வந்து ஃபேவரபிளாக இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே ப்ரீடிங் நடந்து புதிய அதாவது நியூ ஸ்பீஸ் வந்து நம்ம வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாரு, டார்வின் பிலீவ் தட் த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான் பாருப்பா, ரெசிடென்ட் இன் த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஸோ அப்போ டார்வின் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறாரு உங்களுக்கு, ஸோ வாழ்வதற்கான போராட்டமே தகுதி வாய்ந்த உயிரினங்களை தப்பி பிழைப்பதற்கான காரணம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. கொடுத்துங்களா? டார்வின் பிலீவ் தட் த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் நம்புறாரு. அது சொல்லி முன்னாடியே சொல்லிட்டார், ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லக்கூடியது. அதுக்கு ஒரு ரிசல்ட் என்னது, இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு என்னது, ஸோ அந்த சூழலிருந்து தப்பி வாழ்வதற்குண்டான பண்புகளை எந்த விலங்கு வந்து பெற்றிருக்கோ, ஓகே, அதனால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், சர்வைவல் ஆக முடியும். அந்த விலங்குகளுக்கு பற்றி என்ன சொல்கிறாங்க, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு மாதிரி வந்து சொல்கிறாரு. சரியா? such organisms become better adapted to the changed environment. அந்த வகையான உயிரினங்கள் என்ன ஆகுது, மாறுபட்ட சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ தம்மை தகவமைத்துக் கொள்கின்றன. ஓகேவா? அவ்வகை உயிரினங்கள் என்னது, மாறுபட்ட சூழ்நிலைக்கு ஏற்ப கொடுத்தனால such organisms become better adapted to the changed environment. மாறிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, மாறிய சூழ்நிலைக்கு ஏற்ப ஸோ வாழ தம்மை தகவமைத்துக் கொள்கின்றன. ஸோ அந்த ஆர்கானிசம் என்னது, ஃபிட்டஸ்ட் ஆர்கானிசம். ஓகேங்களா? அப்படின்றது யார் சொல்கிறா, டார்வின் வந்து சொல்கிறாரு. ஸோ அப்போ இவர் சொன்ன இந்த 4 தியரி தான். ஃபர்ஸ்ட் ஒன் அதாவது என்ன, ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர் ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடியது, ப்ராடக்டிலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடியது, ரெண்டாவது ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸ்டென்ஷன் சொல்லக்கூடியது, மூணாவது வந்து பார்த்தா அப்படின்னா வந்துட்டு வேரியேஷன், நாலாவது வந்து பார்த்தா என்னது ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பை நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? ஸோ தென் இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்துக்கிட்டோம் என்ன சொல்கிறார் அப்படின்னா அப்ஜெக்ஷன் டு த டார்வினிசம். இப்போ இவர் எல்லாத்தையும் சொல்கிறாருப்பா, 4 விஷயம் வந்து அவர் சொல்லி முடிச்சிட்டார். இதில் நிறைய பேர்த்துக்கு வந்து அப்ஜெக்ஷன் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்ஜெக்ஷன்லாம் இருக்குது, ஓகேங்களா? ஆனால் நிறைய வேறுபாடுகள்லாம் வந்து கிடையாது, நிறைய அப்ஜெக்ஷன்லாம் வந்து கிடையாது. ஒரு சில அப்ஜெக்ஷன் வந்து இருக்க தான் செய்யுது. இப்போ லமார்க்கை பொறுத்த வரைக்கும் நிறைய அப்ஜெக்ஷன் நிறைய இருந்தது. ஆனால் டார்வின் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு கிடையாது. நான் வந்துட்டு இப்போ வரைக்குமே நம்ம டார்வின் என்னென்ன நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஹி வாஸ் அ ஃபாதர் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன அப்ஜெக்ஷன்லாம் இருந்தது, ஓகே, அவருக்கு எதிரான கருத்துக்கள் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, see the first one, Darwin failed to explain the mechanism of variation. Darwin failed to explain the mechanism of variation. அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா, வேரியேஷன் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இந்த நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாருப்பா. அப்போ அந்த வேரியேஷன் சொல்லக்கூடியது அது வந்து ஹெரிட்டபிள் வேரியேஷனா இல்லை வந்து என்னது இன்ஹெரிட்டபிள் வேரியேஷனா அப்படின்ற விஷயத்தை அவரால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, பிரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகேங்களா? வேரியேஷன் சொன்னார், வேரியேஷன் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், ஓகேங்களா, அப்படின்ற சொன்னார் அவர். அது வந்து ஏன்னா நம்ம உடம்புல ஏற்படும் எல்லா வேரியேஷன் வந்து என்னது அடுத்த தலைமுறைக்கு வந்து கடத்தப்படாது. ஓகே, அதில் வந்து என்னது இன்ஹெரிட்டபிளும் இருக்கும், என்னது அதாவது ஹெரிட்டபிள் ஆகக்கூடியதும் இருக்கும், ஹெரிட்டபிள் ஆகாதும் இருக்கும், சரியா, இன்ஹெரிட்டபிளும் இருக்கும். ஓகே, அதை பற்றின பல விவரங்களை அவரால் என்ன பண்ண முடியல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் அந்த வேரியேஷன் வேறுபாடுன்னு சொல்லக்கூடியது எங்கேருந்து வந்தது, எங்கே ஆரிஜின் சொல்லக்கூடியது, அதனால் வந்து அவரால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. டார்வின் ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் வேரியேஷன் அப்படி மாதிரி இஸ் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்ஷன் டு டார்வினிசம். மாறுபாடுகள் தோன்றும் முறை குறித்து டார்வினால் சரியாக விளக்க முடியவில்லை. ஓகேங்களா? ரெண்டாவது, டார்வினிசம் எக்ஸ்பிளைன் த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் பட் நாட் அரைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது முன்னாடி நமக்கு தெரியும். டார்வின் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்.
ஓகே, அதான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அவர். சரியா? ஸோ எது தகுதியாக இருக்குதோ, தகுதியுடைய விலங்குன்னு சொல்லக்கூடியது அங்கே தப்பித்து உயிர் வாழும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காரு. ஓகே, அதை மட்டும் டார்வின் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆனால் அந்த விலங்குகள் வந்து அந்த தகுதி வந்து எவ்வாறு பெறுகின்றன என்பதை வந்து அவரால் என்ன பண்ண முடியாது, விளக்க முடியவில்லை அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காரு. சரியா? ஸோ டார்வின் எக்ஸ்பிளைன் த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் பட் நாட் அரைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காரு. சரியா? ஸோ அது தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது ரெண்டாவது, டார்வின் எக்ஸ்பிளைன் த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் பட் நாட் அரைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லக்கூடியது தகுதியுடன் பிழைத்தல் என்பதை டார்வின் விளக்குகிறது. ஆனால் அந்த விலங்குகள் அந்த தகுதியை எவ்வாறு பெறுகின்றன என்பதை அவரால் விளக்க முடியவில்லை. தெரிசா அரைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லக்கூடியது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, he focused on small fluctuating variation that are mostly non-heritable கொடுத்துருக்காரு. he focused on small fluctuating variation that are mostly non-heritable கொடுத்துருக்காரு. ரொம்ப முக்கியமானது இது. பெரும்பாலும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாத சிறு மாறுபாடுகளை மட்டுமே டார்வின் கவனத்தில் வந்து வச்சுக்கிறார். சரியா? அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாத ஸ்மால் ஃப்ளக்சுவேட்டிங் ஆர்கானிக், ஸ்மால் ஃப்ளக்சுவேட்டிங் சிறிய மாறுபாடுகள்னு சொல்லக்கூடியது, சிறு மாறுபாடுகள் மட்டுமே டார்வின் வந்து என்னது கவனத்தில் வந்து வச்சுக்கிறாரு. he focused on small fluctuating variation that are mostly என்னது அது என்னது அடுத்த தலைமுறைக்கு வந்து கடத்தப்படாது, இட்ஸ் நாட் இன்ஹெரிட்டபிள்ன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காரு. சரியா? ஸோ நான் ஹெரிட்டபிள் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி he did not distinguish between the somatic and germinal variation. ரொம்ப முக்கியமானது, he did not distinguish between somatic and germinal variation. அதான் இவர் என்ன சொல்கிறாருன்ட்டு உடல் செல் மற்றும் இனப்பெருக்க செல்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அவர் வந்து வேறுபடுத்தலை. ஓகேங்களா? இப்போ சொமாட்டிக் செல்ஸில் ஒரு சில வேரியேஷன் நடக்கும், அதுமாதிரி என்னது ஜெர்மன் செல்லில் ஒரு சில வேரியேஷன் நடக்கும். இதனால் இது வந்து அவரால் என்ன பண்ண முடியல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. he did not distinguish between the somatic and germinal variation சொல்லக்கூடியது. அது முன்னே உனக்கே தெரியும், ஏன்னா பாடிலி சேஞ்சஸ் அது என்னது இன்கிரெடிபிள் வந்து ஆகாது. ஆனால் ஜேம்ஸில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சொல்லக்கூடிய இனப்பெருக்க செல் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து கடத்தப்படும் அப்படின்ற விஷயங்கள் அவரால் என்ன பண்ண முடியல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சரியா? he did not distinguish between somatic and germinal variation சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமானது, he could not explain the occurrence of vestigial organ. he could not explain the occurrence of vestigial organ or specialization of some organs like large tusk in the extant mammoth, oversight antlers in the extens iris deer. இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காரு. அதாவது என்ன அப்படின்னா வந்துட்டு இவருடைய காலங்களில் ரொம்ப முக்கியமானது ஓவர் ஸ்பெஷலைசேஷன், அது அளவுக்கு அதிகமாக சிறப்புற்ற விலங்கினங்கள்னு சொல்லக்கூடியது. அளவுக்கு அதிகமாக அந்த ஓவர் ஸ்பெஷலைசேஷன் இருந்த காரணத்தினாயே சில விலங்குகளை அதில் வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை இவரால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. he could not explain the occurrence of vestigial organ. அதில் கொடுத்துருவாங்க என்ன அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் வெஸ்டிஜியல் ஆர்கன் சொல்லி எச்ச உறுப்புகள் நம்ம தமிழில் படிச்சிருப்போம். வெஸ்டிஜியல் ஆர்கன் சொல்லக்கூடிய என்னென்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அந்த அப்பண்டிக்ஸ்னு சொல்லக்கூடியது, சேக்கன் சொல்லக்கூடியது, அதே மாதிரி விஸ்டம் டீத்னு சொல்லக்கூடியது, பாடி ஹேர், இதெல்லாமே வெஸ்டிஜியல் ஆர்கன் முன்னாடி நம்ம வந்து படிச்சிருக்கோம். he could not explain the occurrence of vestigial organ. வெஸ்டிஜியல் ஆர்கன் எச்ச உறுப்புன்னு சொல்லக்கூடியது. அதேமாதிரி ஓவர் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் த சம் ஆர்கன்ஸ் லைக் கொடுத்தாங்களா லார்ஜ் டஸ்க் இன் எக்ஸ்டென்ஸ் மேமத்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அழிந்து விட்ட, எக்ஸ்டென்ஷன் அழிஞ்சு போனது, அழிந்து விட்ட மாமுத் யானைகள்னு சொல்லக்கூடியது. மாமுத் யானைகளின் நீளமான தந்தங்கள், டஸ்க் கொடுத்தாங்களா லார்ஜ் டஸ்க்னு சொல்லக்கூடியது, நீளமான தந்தங்கள்னு சொல்லக்கூடியது. அழிந்து விட்ட மாமுத் யானைகள் நீளமான தந்தங்கள். அதேமாதிரி அயர்லாந்து மான் கொடுத்தாங்களா ஐரிஸ் டீர்னு கொடுத்துருக்காங்க. அயர்லாந்து மான்களின் நீளமான கொம்புகள். இதெல்லாமே அளவுக்கு அதிகமாக சிறப்பு பெற்ற காரணத்தினால ஸோ இதனாலே அது வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு விளக்கத்தை அவரால் என்ன பண்ண முடியல, எக்ஸ்பிளைன். ஏன்னா இந்த விஷயத்தை வந்து எங்கேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. இதில் அந்த டார்வின் தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷனில் இந்த என்னது வெஸ்டிஜியல் ஆர்கன் பற்றியோ, அந்த என்னது லார்ஜ் டக்ஸ் இந்த எக்ஸ்டென்ஸ் மேமத் பற்றியோ, அதேமாதிரி வந்து ஐரிஷ் டீரில் அந்த ஓவர் சைஸ்டு ஆண்ட்லர்ஸ் இருக்குல்லப்பா அவனுக்கு, அந்த நீளமான கொம்புகள்னு சொல்லக்கூடிய இதை பற்றி அவரால் எங்கேயுமே இது வந்து அவர் வந்து கொண்டுட்டு வரல. சரியா? இப்போ இது எல்லாமே என்னென்னா வந்துட்டு ரொம்ப வந்து ஸ்பெஷலிஸ்டாக இருந்த காரணத்தினால இது எல்லாமே அங்கே என்னது அழிஞ்சு போச்சு அப்படின்ற விஷயத்தை அவரால் என்ன பண்ண முடியல, விளக்க முடியல. ஓகே, இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கப்பா, அப்ஜெக்ஷன் டு த டார்வினிசம் அப்படின்ற நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியோ டார்வினிசம். ஸோ நியோ டார்வினிசமில் வந்து என்ன சொல்கிறாங்க, புதிய டார்வின் நம்ம சொல்லக்கூடியது. ஓகேவா? அது நியோ டார்வினிசம் இஸ் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டார்வினிசம், டார்வினியன் எவல்யூஷன் த்ரூ த நேச்சுரல் செலெக்ஷன். ஓகேங்களா? ஸோ as it has been modified since it was proposed அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இயற்கை தேர்வு, அதான் நேச்சுரல் செலெக்ஷன் சொல்லக்கூடியது. இயற்கை தேர்வு வழியாக பரிணாமம் நடைபெறுகிறது இன்னும் டார்வினின் கோட்பாட்டிற்கான புதிய விளக்கங்கள். எப்பயுமே வந்து நியோனவே என்னது புதிய விளக்கங்கள் தான் உனக்கு. சரியா? நியூ எக்ஸ்பிளனேஷன் தான். அதை என்ன சொல்கிறாங்க, நியோ டார்வினிசம் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நியோ டார்வினிசம் இஸ் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டார்வினியன் எவல்யூஷன் த்ரூ த எது மூலிமா, நேச்சுரல் செலெக்ஷன், as it has been modified since it was proposed. New fact and discoveries
about the evolution have led to the modification of Darwinism and is supported by. இப்போ இதுக்கு யாரெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறா தெளிவாக தெரிஞ்சுக்கோ. நியோ டார்வினிசத்தில் கூட என்னப்பா சொல்கிறாங்க, நேச்சுரல் செலெக்ஷன் மூலிமா ஓகேவா எவல்யூஷன் வந்து எப்படி நடக்குது அப்படின்ற அந்த டார்வினின் கோட்பாட்டிற்கான அந்த நியூ எக்ஸ்ப்ளனேஷன், அந்த புதிய விளக்கங்கள் தான் என்ன சொல்லியிருக்காங்க, நியூ டார்வினிசம் அப்படிமா நம்ம சொல்லியிருக்கோம். நியூ டார்வினிசம் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த டார்வினியன் எவல்யூஷன் த்ரூ த நேச்சுரல் செலெக்ஷன் as it has been என்னது மாடிஃபைடு since it was proposed அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதில் முக்கியமாக வந்து பார்த்தா வந்துட்டு அதில் இன்னொன்று வேறு என்னலாம் இருக்குன்னா, நியூ ஃபேக்ட்டு, டிஸ்கவரிஸ் about the evolution have led to the என்னது modification of Darwinism and it is supported by. ஸோ அதில் என்னென்ன கொடுத்துருக்கோமே, மெயினாக டார்வினி கோட்பாடுன்னு சொல்லக்கூடியது அது தோன்றிய காலத்திலிருந்து ஓகே பல்வேறு மாற்றங்களை வந்து சந்தித்து அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. பல்வேறு மாற்றங்களை வந்து சந்திச்சது. அதேமாதிரி முக்கியமாக கொடுத்தா பாரு, செலெக்ஷன் இஸ் அண்ட் மாடிஃபைடு சின்ஸ் இட் வாஸ் த ப்ரொபோசல் மாதிரி கொடுத்துருக்காங்க. டார்வினி கோட்பாடு அது தோன்றிய காலத்திலிருந்து பல்வேறு மாற்றங்களை வந்து சந்திச்சது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பரிணாமம் குறித்த அந்த புதிய உண்மைகள் அதை நியூ ஃபேக்ட்னு சொல்லக்கூடியது. அதேமாதிரி டிஸ்கவரிஸ் அறிவியல் கண்டுபிடிப்புன்னு சொல்லக்கூடியது. ஆகியவற்றின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு டார்வின் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு மாற்றங்களை வந்து பெற்றது அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நியூ ஃபேக்ட் அண்ட் டிஸ்கவரிஸ் அபவுட் எவல்யூஷன் have led to the மாடிஃபிகேஷன் ஆஃப் டார்வினிசம். இதுக்கு யாரெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, யாருன்னா வேல்ஸ். ஓகே, இப்போ யார் வேல்ஸு, ஹென்ட்ரிச்சு ஓகேங்களா. அடுத்து வந்து ஹேக்கல், வீஸ்மேன் அண்டு மெண்டல் ஓகேங்களா. இவங்க எல்லாமே ஸோ மெயினாக வேல்ஸு, ஹென்ட்ரிச்சு, ஹேக்கல், வீஸ்மேன், மெண்டல் அது இவங்க எல்லாமே இந்த நியோ டார்வினிசம் இது எல்லாத்தையும் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா சப்போர்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, அது கீழே கொடுத்துறோம் பாரு, இவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணவங்க, இது வந்து ஆதரிச்சவங்க. This theory emphasizes the change in the frequency of genes in population arising due to the mutation, variation, isolation and natural selection அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மியூட்டேஷன் தேரி உனக்கு சடன் சேஞ்ச் திடீர் மாற்றம் சொல்லக்கூடியது, மாறுபாடுகள் சொல்லக்கூடியது, வேரியேஷன் அதுமாதிரி தனிமைப்படுத்தல் சொல்லக்கூடியது, ஐசோலேஷன் சொல்லக்கூடியது, சரியா செப்பரேட் பண்ணக்கூடியது. அதுமாதிரி அடுத்து என்னது நேச்சுரல் செலெக்ஷன். ஓகே, ஸோ திடீர் மாற்றம், மாறுபாடுகள், தனிமைப்படுத்தல் மற்றும் என்னது இயற்கை தேர்வு காரணமாக ஒரு இனக்கூட்டத்தின் மரபணு நிகழ்வெண்ணில் ஏற்படும் மாறுபாடுகளை இக்கோட்பாடு வந்து விளக்குகிறது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, இல்லை வலியுறுத்துறது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த தேரி எம்பசிஸ் சேஞ்ச் இன் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஜீன் இன் பாப்புலேஷன். இது எது எக்ஸ்பிளைன் பண்ணுது, எது எம்பசிஸ் பண்ணுது உனக்கு, சேஞ்ச் இன் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஜீன் இன் பாப்புலேஷன் அரைஸ் டியூ டு எதனால் மியூட்டேஷன், வேரியேஷன், ஐசோலேஷன் அண்டு நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்னது நியோ டார்வினிசம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இது தெளிவாக வந்து பார்த்துக்கோ. ஸோ ஒன் மோர் டைம் ஐ ரிப்பீட். ஸோ ஃபஸ்ட்டு ஹூ வாஸ் அ ஃபாதர் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன், டார்வின். ஹி வாஸ் அ ஃபாதர் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். அவர் வந்து எது எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அது தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. அதேமாதிரி முக்கியமாக ஒரு 4 தேரி மூலிமா இதை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, நேச்சுரல் செலெக்ஷன் தேரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அதில் ஒன்று தான் உனக்கு என்னது அப்படின்னா வந்துட்டு இந்த ஓவர் ப்ரொடக்ஷன், ரெண்டாவது ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸ்டென்ஷன் சொல்லக்கூடியது, மூணாவது வேரியேஷன், நாலாவது என்னது ஆரிஜினல் ஸ்பீசிஸ் பை நேச்சுரல் செலெக்ஷன் சொல்லக்கூடியது. இதெல்லாம் சொல்லிடுறாரு. லாஸ்ட் அவர் எது சொல்ல வர்றாரு அப்படின்னா வந்துட்டு இது சொன்னதுக்கப்புறமா அவருடைய கருத்துக்களில் சில எதிர்ப்புகள் வருது, அதான் அப்ஜெக்ஷன் டு த டார்வினிசம் சொல்லக்கூடியது. அதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தா என்னது நியோ டார்வினிசம் சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.